Hello everyone, நான் Kishore Kumar and welcome to Python series Tamil. நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ப்ரோக்ராமிங் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் பற்றி தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைத்தன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்பவுமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன் எல்லா டாபிக்ஸுமே. ஸோ இந்த வீடியோஸில் எல்லா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் புரியலன்னா அந்த வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள், அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதுவுமே உங்களுக்கு புரியலன்னா திருப்பி வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட்டில் நிறைய பிளாக்ஸ் படிங்க. அதில் ரொம்பவுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பைத்தான் இன்ட்ரடக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ பைத்தான்னா என்ன, அதுக்கப்புறம் பைத்தான் என்னென்னலாம் பண்ணணும், எதுக்கு பைத்தான் சூஸ் பண்ணணும், அப்புறம் கடைசியில் பைத்தானில் ஒரு சின்ன கமெண்ட், அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, வாட் இஸ் பைத்தான், அதாவது பைத்தான்னா என்ன. பைத்தான் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவுமே பாப்புலரான லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 2021 ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த பைத்தானு. ஸோ இந்த பைத்தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஓகே, முன்னாடி இந்த பைத்தான் எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 1991 க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அசம்பிள் பண்ணது வேறு யாரும் இல்லை, குடினோ வேன் ராசன் தான் அசம்பிள் பண்ணார். ஸோ இந்த பைத்தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்பவுமே இந்த இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, எது பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக பைத்தான் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் சைடில் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பேக் எண்ட் சைடில். பேக் எண்ட்னா ஸோ பைத்தான்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஜாங்கோ எடுத்துக்கலாம், ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா பேக் எண்டுக்கு யூஸ் பண்ண பைத்தான்ஸ் தான் அந்த ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஜாங்கோ, ஃப்ளாஷ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு அண்ட் டெஸ்ட்லாம் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உன்னியும் அந்த பேக் எண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் இல்லை, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், பெரிய டேட்டாஸ் கூட ஹேண்டில் பண்ணும்போது ஸோ அது ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா பைத்தானு ரொம்பவுமே சின்ன சின்டாக்ஸாக இருக்கும், ரொம்பவுமே புரிகிற மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்கு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பைத்தான் என்னென்னலாம் பண்ணணும். ஸோ பைத்தான் பார்த்திங்கன்னா சர்வர் சைடில் ஒர்க் ஆகும், நான் முன்னாடி கவர் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் சூப்பராக ஒரு ப்ரொடக்டிவ் வேல நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பைத்தானை டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுத்துக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருப்பி பைத்தான் பார்த்திங்கன்னா பிக் டேட்டா ஹேண்டலிங் யூஸ் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பைத்தான் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா லைக் சின்டெக்ஸ் ரொம்பவுமே சிமிலர் டு இங்கிலீஷாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டோடைப்பிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட்லேயும் இல்லை வெப் டெவலப்மெண்ட் சைட்லேயும். ஓகே, ஏன் பைத்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஏன் அதனால் பார்த்திங்கன்னா பைத்தான் நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக் எடுத்துக்கலாம், மேக்லேயும் இருக்குது பைத்தானு, அண்ட் விண்டோஸ்லேயும் ரன் பண்ணலாம், லினக்ஸில் ரன் பண்ணலாம். இப்போ வர ராஸ்பெரி பை மதர் போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வர்றது எல்லாமே பைத்தான் வச்சு தான் அந்த ராஸ்பெரி பைஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணுறாங்க. ஐ மீன் அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுறது பார்த்திங்கன்னா பைத்தானில் தான். ஸோ பைத்தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்ணும்போதும் ரொம்பவுமே லைக் இட் இஸ் சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, சின்டாக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி லைன்ஸில் இருக்கும் மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, பைத்தான் பார்த்திங்கன்னா எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இன்டர்பிரேட்டர் சிஸ்டத்தினால ரன் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க, ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதுறீங்க, அது கோடு எழுதுன உடனே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ அதுக்கு அது அர்த்தம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்பவுமே சின்ன சின்டாக்ஸ்னால நம்மளுக்கு ப்ரோட்டோடைப்பிங் ரொம்பவுமே அது குயிக்காக இருக்கும். ஓகே, ஸோ பைத்தான் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் ட்ரீட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் வே. நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் போய்க்கலாம். இல்லை நான் லைக் ஜஸ்ட் சும்மா ஒரு சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணுறேன் அந்த மாதிரினா நீங்கள் ஃபங்க்ஷனல் வேக்கு போய்க்கலாம். ஸோ ரெண்டுமே பைத்தான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தருது. ஸோ குட் டு நோ. இப்போ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு எந்த ப்ரீ ரெக்வஸ்ட்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைல் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், கமெண்ட் ப்ராம்ப்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்,
ஒன்றும் கவலை இல்லை, நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது அந்த பைத்தான் கோட் எழுதுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்பர் என்விரான்மெண்ட். அதில் தான் நம்ம வந்து கோடு வந்து எழுதுறது, டீபக் பண்ணுறது, அவுட்புட் எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன ஐடி சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஃபார் பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நோட்பேட் தான். ஏன்னா நோட்பேடில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஐடியை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கீபோர்டு டைப் பண்ணும்போது அது ஆட்டோஃபில் ஆகிக்கும். நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டு, அதாவது ஒரு பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு ப்ரோட்டோடைப்பிங் வேணும்னா அந்த மாதிரி ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து நோட்பேட் தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுவேன். நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணணுங்கிறதுனால ஐடி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, நீங்களும் உங்களுக்கும் ஐடி யூஸ் பண்ணணுன்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 2 ஐடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று சப்ளைம், ஒன்று விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ சப்ளைம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து 2 GB ரேமுக்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு சப்ளைமுக்கு போக சொல்லுவேன். இல்லை வந்து என்னோடய ரேம் வந்து 4 GBக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சப்ளைம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் ஃபுல்லுமே சப்ளைமிங் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பைத்தான் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிறது 3.10 வெர்ஷனு. பட் இருந்தாலும் சில இடத்துல பைத்தான் 2 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து நம்ம பைத்தான் 2க்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம பைத்தான் 2க்கு போக தேவையில்ல. அது மூலமே நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ்டாக எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது பைத்தான் 3.10. இந்த கோர்ஸ் ஃபுல்லுமே வந்து அந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ பைத்தான் சின்டாக்ஸை பற்றி பேசும்போது மற்ற சின்டாக்ஸ் பைத்தான் சின்டாக்ஸும் அதர் லாங்குவேஜ் சின்டாக்ஸும் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி இருக்கும். இப்போ ஒவ்வொரு கீவேர்டும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் சிமிலர் டு இங்கிலீஷாக இருக்கும். ஸோ யாராச்சும் மற்ற ப்ரோக்ராமர் வந்து பார்க்கும்போது உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தா இவங்க எது தான் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன சின்டாக்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சு நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து லைக் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் தான். நீங்கள் யார் வேணாலும் வரலாம். உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் யார் வேணால் வந்து இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பைத்தான் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் போனேன், ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் போனேன். ஸோ பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பைத்தானில் சில கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இன்டென்டேஷன், ஒயிட் ஸ்பேஸு, ஸ்கோப்பு, கிளாஸு அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம அதை போக போக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கடைசியாக வந்து பிரிண்டர் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு, இந்த ஹலோ வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோமே நம்ம பிரிண்டர் ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் பார்ப்போம். ஸோ இப்போ ஹெலோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரிண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அது வந்து லைக் ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஃபஸ்ட்டு சி டெவலப் ஆன டைமில் வந்து பிரிண்ட்எஃப் தான் வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து நம்ம இப்போ ஹெலோ வேர்ல்டு, நீங்கள் ஹெலோ வேர்ல்டுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்குள்ளே தரலாம். ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற ஒரு கீவேர்ட் டைப் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து நம்ம ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போடணும். டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு நம்மளுக்கு அங்கே என்ன வேணுமோ, இப்போ ஹெலோ வேர்ல்டுனா ஹெலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பைத்தானுன்னு தரணும்னா பைத்தான் தரலாம், இல்லை நீங்கள் ஒரு சென்டென்ஸ் தரலாம், ஒரு வேர்டு தரலாம், என்ன வேணால் தரலாம். ஸோ அது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் வெளியில். இப்போ யூஸர் ஒரு இன்புட் தர நம்ம வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஐடி சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் sample.pyன்னு போட்டிருக்கிறேன். ஸோ பைத்தானில் வந்து நீங்கள் ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் நேம் அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா py ஷார்ட் ஃபார்மில் பைத்தானுக்கு ஷார்ட் ஃபார்ம் py அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ py.pyல தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ் இல்லை நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூஸருக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே தரணும், அவுட்புட் தரணும். ஸோ எதை எடுத்துட்டா எந்த ப்ராப்ளம் எடுத்துனா அதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இதில் வந்து நீங்கள் டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நம்பர் பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நீங்கள் அந்த நம்பர் தர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ நீங்கள் டபுள் கோட் சிங்கிள் கோட்குள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டெக்ஸ்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வெளியில் வரும். இதே எனக்கு நம்பர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நம்பர் டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம்.